ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லீச். மை நேம் இஸ் லீச். நேற்று மிஜ்ஜி டீச்சர் என்னை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஓகே, நான் கெட்டவனாக இருக்கிற ஒரு நல்லவன். அது சொல்கிறேன் என்ன காரணம்னு சொல்ல. நான் ஏன் கெட்டவன் ஏன் நல்லவன்னு சொல்கிறேன். ஓகே, என்னோடய செல்ல பேர் வந்து த இண்டியன் கேட்டல் லீச். நத்திங், தட் இஸ் நத்திங். ஐ எம் அட்டைப்பூச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா, தோட்டத்தில் இருக்க அட்டைப்பூச்சி இல்லை, ரத்தத்தை உறிஞ்சிற அட்டைப்பூச்சி. என்னோடய சயின்டிஃபிக் நேம் ஹிருடினேரியா கிரானுலோசா. என்ன வாயில் வரமாட்டேங்குதா? ஓகே, என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியாவில் வந்து ஹெச் வந்து கேபிட்டலில் இருக்கணும். கிரானுலோசாவில் வந்து ஜி வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேயா, இப்போ நம்ம குலப்பெருமையை பற்றி பார்ப்போம். தட் இஸ் டாக்ஸானமிக் பொசிஷன், இல்லாட்டி டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லீச். என்னோட குலப்பெருமை. நீ குலப்பெருமைன்னு எழுதினா உன்னோட டீச்சர் வந்து அடித்து முட்டை போட்டுருவாங்க, முட்டை மார்க் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரைட் டாக்ஸானமிக் பொசிஷன் ஆஃப் லீச். நேற்று என்னோடய டீச்சர் உனக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேபிசி ஓஜிஎஸ் அப்படின்னா என்ன? கே ஃபார் கிங்டம், கிங்டம் அனிமாலியா. பி ஃபார் ஃபைலம், தட் இஸ் அனலிடா. சி ஃபார் கிளாஸ், தட் இஸ் ஹிருடினியா. ஆர்டர், ஓ ஃபார் ஆர்டர், that is Naphthodelida. Genus G, Hridinaria. Species Granulosa. வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகேயா, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். என்னோடய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, நீங்கள் உங்களோட தோற்றத்தை பற்றி சொல்லுவீங்க இல்லையா? ஹவ் யூ லுக், ஹவு டு யூ லுக், அது மாதிரி என்னோட தோற்றத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய தோற்றம் மற்றும் என்னோடய ஹேபிட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, habitat, that is my living place. Where do I live? Freshwater ponds, lakes, slow streams, swamps. நான் எங்கெல்லாம் இருக்கிறேன்? இந்தியாவில் இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில் அண்ட் மியான்மாரில். ஓகே, வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபீடிங் மெத்தட்? நான் ஒரு எக்டோபாரசைட். எக்டோபாரசைட்னா என்ன தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு பேரசைட்னா என்னென்னு பார்ப்போம். பேரசைட்னா என்ன அப்படின்னா, ஒன் ஆர்கானிசம் லிவ்ஸ் ஆன் அனதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர் அண்ட் இட் கெட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த அனதர் ஆர்கானிசம் அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் த லைஃப் ஆஃப் த அதர் ஆர்கானிசம். தட் இஸ் கால்ட் அஸ் பேரசைட். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்மளோட ஃபீடிங் மெத்தட் அண்ட் லிவிங் place பற்றி படித்தோம். ஓகே, in this class we are going to learn about shape and size. Before that I am going to explain why I told you I am a bird person as well as a good person. Bird person I am sucking the blood from other animals and humans. Okay, that is a bad habit. So I am a bad person, but I am a part of the food chain. My food habit is designed like that. I want to be good, but I can't do that. That's why I told you I'm a good person also. Okay, you are having your parents to feed you, but I don't have any parents. Okay, that's why I told you I am a good person also. Okay, and now we are going to learn about the shape and size of the leech. My body is very soft, okay, and moist. Then it is in vermiform shape. Vermiformனா என்னது? worm like structure. worm புழு மாதிரி இருக்கும். it is elongated and segmented. elongateனா நீ என்னோட பாடி விரிஞ்சு elongate ஆகி நீளமாக இருக்கும்போது I am ribbon shaped. when it is contracted சுருங்கும் போது I am cylindrical in shape. and size of full size of my growth is 35 cm. உன்னோட ஒரு ஸ்கேல் எடுத்து பார்த்தேன்னா உன்னோட ஸ்கேல் வந்து 1 feet ஸ்கேலு, தட் இஸ் 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் சேர்த்துக்கோ. அப்போ எவ்வளோ நீளமாக நான் வளர்றேன்றதை நீ கெஸ் பண்ணிக்கோ. ஓகேயா, உன்னோட ஹைட் எவ்வளவு? 5 அடி இல்லாட்டி 6 அடி இருப்பேன். ஆனால் என்னோடய ஹைட் வந்து 1 அடிக்கு கொஞ்சம் கூட, அவ்வளோதான். தட் இஸ் 35 சென்டிமீட்டர். மை ஃபுல் க்ரோத் இஸ் 35 சென்டிமீட்டர். ஓகேயா, என்னோடய கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டார்சல் சைடில் என்னோடய கலர் வந்து ஆலிவ் க்ரீன். வென்ட்ரல் சைடில் என்னோடய கலர் வந்து ஆரஞ்சு எல்லோ இல்லாட்டி ஆரஞ்சு ரெட். ஓகேயா, டார்சல் சைட்னா என்ன? இப்போ உன்னோட ஸ்கேல் எடுத்துக்கோ, டேக் யுவர் ஸ்கேல். அதில் அப்பர் சைடில் உனக்கு மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுதான் டார்சல் சைடு, மேல் பகுதி, அப்பர் பார்ட். அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அது பாட்டம் பார்ட், தட் இஸ் கால்ட் வென்ட்ரல் சைடு. டார்சல் சைடில் என்னோடய கலர் என்ன? ஆலிவ் க்ரீன்.
வென்ட்ரல் சைடில் என்னோட கலர் என்ன? ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட். ஓகே, நெக்ஸ்ட் we are going to learn about segmentation. செக்மெண்டேஷன் மெத்தட் பேர் மெட்டாமெரிசம். என்ன செக்மெண்டேஷன் பேர் என்னது? மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா எப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, அகைன் யூ டேக் யுவர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு அப் டு 30 வரைக்கும் தட் மெஷர்மெண்ட்ஸ் வில் பி தேர். ஓகே, அதுதான் வந்து செக்மெண்ட்ஸ். தட் லைன்ஸ் ஆர் கால்ட் செக்மெண்ட்ஸ். அந்த செக்மெண்ட்ஸ்க்கு நடுவில் குட்டி குட்டியாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அது பேர் ஆனுலை. அது பேர் என்னது? ஆனுலை. தட் இஸ் அ ரிங் இன் பிட்வீன் த செக்மெண்ட்ஸ். இந்த ஒன்னு ஒரு 1 சென்டிமீட்டருக்கும் 2 சென்டிமீட்டருக்கும் இடையில குட்டியாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஞாபகத்தில் கொண்டு வா. தட் இஸ் கால் ஆனுலை. அந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அதுக்கு நடுவில் குட்டியாக கோடு மெஷர்மெண்ட் இருக்கும். அது மாதிரி தான் என்னோடய பாடியில் வந்து குட்டி கோடுகளாக இருக்கும். அது பேர் ஆனுலை. அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? இந்த என்னோட பாடியில் செக்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும்? தட் அரேஞ்ச்ட் ஒன் பிலோ த அதர். எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம பாடியில்? என்னோட பாடியில் 33 செக்மெண்ட்ஸ். ஒரு செக்மெண்ட்டுக்கு இடையிலே ஆனுலை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரரி கிளைட்டலம்னு ஒரு பார்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ ஃபார்ம் ஆகும்னா ப்ரீடிங் சீசனில் ஃபார்ம் ஆகும். அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? 9வதுலேருந்து 11வது செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகும். எப்போ ஃபார்ம் ஆகும்? ப்ரீடிங் சீசனில் ஃபார்ம் ஆகும். எதுக்கு ஃபார்ம் ஆகுது? கக்கூன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஆகுது. நம்ம ரிசெப்டார்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். வாட் யூ மீன் பை ரிசெப்டார்ன்றது ஒரு சென்சரி பார்ட். தட் இஸ் அ சென்சரி பார்ட் தட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலி. ஓகே, அவங்க இப்போ உங்கள் மம்மி வந்து சமைச்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஐயோ போய் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது. எப்படி எனக்கு தோணுது? உன்னோட நோஸில் இருக்கிற ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்னு உன்னோட நோஸில் இருக்கும். அது வந்து அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணி உனக்கு சொல்லும், உன்னோட பிரெயினுக்கு சொல்லும். பிரெயின் ஒன்று என்ன சொல்லலாம்? ஆஹா சாப்பிட்லாம் அப்படின்னு தோண வைக்கும். தட் இஸ் கால்ட் ரிசெப்டார். ஓகேயா? அதே மாதிரி எனக்குமே ரிசெப்டார்ஸ் இருக்குது. எனக்கு வந்து கண் இருக்குது. I have 5 pairs of eyes on the first 5 segments. ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் டார்சல் சைடில், அதாவது மேல் பாகத்தில், இந்த ஸ்கேலில் மேல் பாகத்தில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மேல் பாகத்தில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் எனக்கு ஐஸ் இருக்குது. எனக்கு 5 பேர் ஆஃப் ஐஸ் இருக்குது. ஆனால் எனக்கு காது கிடையாது. நான் எப்படி வந்து என்னோடய ஃபுட்டை வந்து கண்டுபிடிப்பேன்னா என்னோடய கண் மூலமாக தான் கண்டுபிடிப்பேன். எனக்கு காது கிடையாது. அதை தவிர எனக்கு 2 அதர் ரிசெப்டார்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆனுலார் ரிசெப்டார்ஸ் அண்ட் செக்மெண்டட் ரிசெப்டார்ஸ். ஆனுலார் ரிசெப்டார்னா ஆனுலினா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனுலினா என்ன? இந்த ஸ்கேலில் ஒரு சென்டிமீட்டருக்கும் அடுத்த சென்டிமீட்டருக்கும் இடையில குட்டியாக கோடுகள் இருக்கும். அதுதான் வந்து ஆனுலார் ரிசெப்டார். அந்த மாதிரி கோடுகள் என் உடம்புலையும் இருக்கும். அதுதான் ஆனுலின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும். சரியா? ஒரு ஆனுலிலையும் ரிசெப்டார் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆனுலார் ரிசெப்டார். அடுத்தது செக்மெண்டட் ரிசெப்டார். செக்மெண்டல் ரிசெப்டார்னால் 1ன்ற கோடு, 2ன்ற கோடு, 3ன்ற கோடு அந்த ஸ்கேலில் இருக்கு இல்லையா? அது மாதிரி டார்க்காக இருக்கிற அந்த இதில் வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்கும்னா அந்த செக்மெண்ட்டு கீழே ஃபஸ்ட்டு அணுலி இருக்கு இல்லையா? அதில் இருக்கும். செக்மெண்ட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு அணுலியில் இருக்கிறது பேர் வந்து செக்மெண்டல் ரிசெப்டார். ஓகே, என்கிட்ட வந்து 3 விதமான ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐஸு. அது எந்த இடத்துல இருக்குது? டார்சல் சைடில் 5 பேர்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் இருக்குது. டார்சல் சைடில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் 5 பேர் ஆஃப் ஐஸ் இருக்குது. ஆனால் எனக்கு காது கிடையாது. அதை தவிர ஆனுலார் ரிசெப்டார்ன்றது ஒவ்வொரு ஆனுலிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செக்மெண்டல் ரிசெப்டார்ன்றது இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு கீழே ஒரு செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஆனுலஸில் ரிசெப்டார் இருக்கும். அது பேர் செக்மெண்டல் ரிசெப்டார். சக்கஸ் பற்றி படிப்போம். சக்கஸ் உங்களுக்கெல்லாம் கால் இருக்குது, நீங்கள் நடக்கிறீங்க, கை இருக்குது, எடுத்து சாப்பிட்றீங்க. ஆனால் எனக்கு கால் கை எதுவுமே கிடையாது. அப்போ நான் எப்படி நடப்பேன்? எனக்கு சக்கஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டீரியர் சக்கர்னால் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த இருக்கு இல்லையா? இங்கே வந்து எனக்கு சக்கர் இருக்குது. அது வந்து வென்ட்ரல் இன் பொசிஷன். வென்ட்ரல்னால் கீழ் பாகத்தில், ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸோட கீழ் பாகத்தில் வந்து சக்கர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் மேல் பாகத்தில் டார்சல் சைடில் 5 பேர்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட வென்ட்ரல் சைடில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில்
ஆன்டீரியர் சக்கர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா? தட் இஸ் அனதர் நேம் வந்து ஓரல் சக்கர். அது பேர் வந்து ஓரல் சக்கர். அதே மாதிரி போஸ்டீரியர் சக்கர் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா லாஸ்ட்டு 7 செக்மெண்ட்ஸில் வந்து போஸ்டீரியர் சக்கர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? இதனோட ஃபங்க்ஷன் என்ன, ஒன்னோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்டீரியர் சக்கர் என்ன ஃபங்க்ஷன், அது சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டுக்கு அண்ட் லோக்கோமோஷனுக்கு. ஒரு தரையில் நான் போகும்போது அது அந்த க்ரிப்பாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக எனக்கு ஆன்டீரியர் சக்கர் யூஸ் ஆகுது. ஆன்டீரியர் சக்கர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங் as well as attachment and locomotion. ஓகேயா? ஆனால் போஸ்டீரியர் சக்கரோட வேலை என்ன? only 2 things, attachment and locomotion. Are you clear up to this? External apertures பற்றி பார்ப்போம். External aperturesனால் என்ன? It is a small opening which connects the inside of the body to the outer environment. சின்ன ஓட்டை. ஓகே, நீங்கள் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எத்தனை விதமான எக்ஸ்டர்னல் அபர்ச்சர்ஸ் இருக்குது? லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்களே, உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. 2 கண் இருக்குது உங்களுக்கு, 2 காது, நாஸ்ட்ரல்ஸ் இருக்குது, 2 நாஸ்ட்ரல்ஸ் இருக்குது, மவுத் இருக்குது, அதை தவிர ஆனஸ் இருக்குது அண்ட் யுரித்ரா இருக்குது ஃபார் மேல். ஓகே, ஃபீமேலுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும், தட் இஸ் வஜைனா. அது வந்து 9 இருக்குது, உங்களுக்கு வந்து 9 or 10 இருக்குது. ஆனால் எனக்கு 5 விதமான அபர்ச்சர்ஸ் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு எதெல்லாம் அபர்ச்சர்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். மவுத், ஆனஸ், நெஃப்ரிடியோபோர்ஸ், ஜெனிட்டல் போர்ஸில் மேல் ஃபீமேல் 2 இருக்குது. சரியா? மவுத், எந்த இடத்துல மவுத் இருக்குது? தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிடில் ஆஃப் தி ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? தட் இஸ் இன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ். வென்ட்ரல் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் ஆன்டீரியர் சக்கர் இருக்குது. அதோட மிடில், அதோட சென்டரில் என்ன இருக்குது? என்னோடய வாய் இருக்குது. அது மூலமாக தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன். ஓகே, ஆனஸ். நெக்ஸ்ட், அது இங்கே இருக்குது. இட் இஸ் அ ஸ்மால் ஓப்பனிங் தட் ப்ரெசென்ட் இன் த மிட் டார்சல் சைட் ஆஃப் தி 26th செக்மெண்ட். 26வது செக்மெண்ட்டில் டார்சல் சைடில் நடுவில், டார்சல் சைட்னா இது மேல் பகுதியில் அப்பர் பார்ட்டில் 26th செக்மெண்ட்டில் ஆனஸ் இருக்குது. என்னோடய வேஸ்ட்லாம் வெளியேற்றணும் இல்லையா, அதுக்காக. அடுத்து நெஃப்ரிடியோபோர்ஸ் எந்ததுலேருந்து இருக்குது? என்னோடய 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. கவுண்ட் பண்ணிப்பார், டோட்டலி 17 பேர்ஸ் கிடைக்கும் உனக்கு. ஸோ எனக்கு வந்து 17 பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோபோர்ஸு என்னோடய பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை தவிர மேல் ஜெனிட்டல் போர்ன்றது வந்து 10வது செக்மெண்ட்டில் இருக்குது. மேல் ஜெனிட்டல் போர்ன்றது எங்கே இருக்குது? 10வது செக்மெண்ட்டில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலியில் 10th செக்மெண்ட்டில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து என்னென்னா 11th செக்மெண்ட்டில் இருக்குது. 11th செக்மெண்ட்டில் செகண்ட் அண்ட் தேர்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்குது. ஓகே, ஐ வில் ரிப்பீட் அகெயின். மவுத் எங்கே இருக்குது? தட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் தி ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கர் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் வென்ட்ரல் சைடில் இருக்குது. அந்த வென்ட்ரல் சைடில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் பேர் தான் மவுத். தட் ஹெல்ப்ஸ் மீ டு டேக் மை ஃபுட். அடுத்து ஆனஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? தட் ப்ரெசன்ட்ஸ் இன் த மிட் டார்சல் சைட் ஆஃப் தி 26th செக்மெண்ட். டார்சல் சைட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்பர் பார்ட்டில் 26வது செக்மெண்ட்டோட அப்பர் பார்ட்டில் நடுவில் இருக்கிறது ஆனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அபர்ச்சர் வந்து நெஃப்ரிடியோபோர்ஸ். எத்தனை நெஃப்ரிடியோபோர்ஸ் இருக்குது? எனக்கு 17 நெஃப்ரிடியோபோர்ஸ் இருக்குது. அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அது வந்து வென்ட்ரல் சைடில் இருக்குது, அதாவது கீழ் பகுதியில் இருக்குது. அடுத்தது, அதை தவிர மேல் ஜெனிட்டல் போர் வந்து 10வது செக்மெண்ட்டில் இருக்கிற 2வது அண்ட் 3வது ஆனுலி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 11th செக்மெண்ட்டில், அதுவுமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலி ஆஃப் தி 11th செக்மெண்ட். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் பேஜ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். அந்த லெசனோட செகண்ட் பேஜ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். ஓகே, பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகேயா, ஆன்டீரியர் சக்கர் இருக்கு இல்லையா, மேல் பகுதியில் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் ஆன்டீரியர் சக்கரில் சென்டர் பார்ட்டில் இந்த இருக்கு இல்லையா, சென்டர் பார்ட், I'll change the color. Yeah.
இதான் சென்டர் பார்ட்டில் மவுத் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஆனஸ். இது ஆனஸை தவிர மற்ற எல்லா எக்ஸ்டர்னல் அப்பாச்சர்ஸும் வென்ட்ரல் சைடில் தான் இருக்குது. ஆனஸ் மட்டும்தான் டார்சல் சைடில் இருக்குது. அதர் அப்பாச்சர்ஸ் எல்லாமே வென்ட்ரல் சைடில் தான் இருக்குது, அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்குது. ஆனஸ் மட்டும் டார்சல் சைடில் இருக்குது. அதர் அப்பாச்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் தி லீச். ஓகேயா? ஃபஸ்ட் இது பார்த்துட்டோம். மவுத் வந்து இது ஆன்டீரியர் சக்கரோட சென்டரில் இருக்குது. அடுத்து ஆனஸ் எங்கே இருக்குது? திஸ் இஸ் ஆனஸ். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 26 செக்மெண்ட்டில் மிட் டார்சல் நடுவில் பார்த்தியா 26 செக்மெண்ட்டோட சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மிட் டார்சல் சைட்னா மேல் பகுதியில் நடுவில் 26 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது நெஃப்ரிடியோஃபோர்ஸ். எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 6வது செக்மெண்ட்லேருந்து 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் நெஃப்ரிடியோஃபோர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 17 பேர்ஸ் இருக்குது. ஓகேயா? அடுத்தது மேல் ஜெனிட்டல் போர் எங்கே இருக்குது? இந்த மேல் ஜெனிட்டல் போர் வந்து தட் இஸ் ப்ரெசென்ட் இன் 10th செக்மெண்ட். இது எந்த இடத்துல இருக்குது? 10வது செக்மெண்ட்டில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? 10வது செக்மெண்ட்டில் வென்ட்ரல் சைடில் ப்ரெசென்ட் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் அனுலி ஆஃப் தி 10th செக்மெண்ட். செக்மெண்ட்டில் வென்ட்ரல் சைடில் பின் பகுதியில் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் எந்த இடத்துல இருக்குன்னா 11th செக்மெண்ட்டில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் அனுலிக்கு நடுவில் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் போர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நல்லா கிளியர் ஆகிருக்குமே உங்களுக்கு.